நேயர்களுக்கு வணக்கம். சென்னை கெல்வின் கேர் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் மாற்றுத்திறனாளிக்கான செயற்கை கால் பொருத்தும் அற்புதமான ஒரு வைபவம் திருவத்தூர் ரோட்டில் பிஆர்என்பி பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கேம்பில் மாற்றுத்திறனாளிகள் யாருக்கெல்லாம் கால் இல்லையோ அவங்களாம் இங்கே நேரிலே அவங்க காலை அளவு எடுத்துகிட்டு ஒரு மாதம் கழித்து செயற்கை கால்கள், அந்த செயற்கை கால்களுக்கான பொருத்தும் முகாம்தான் இங்கே கெல்வின் கேரும் ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டும் இணைந்து வழங்குகிறார்கள். பிஆர்என்பி பள்ளியில் சிலுவத்தூர் ரோட்டில் அந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாரும் இந்த நம்மளுடைய சூப்பர் தொலைக்காட்சி நேர்கள் பலன் பெறும் வகையில் அற்புதமாக நேரடியாகவே இங்கே கால்களை இழந்தவர்கள் செயற்கை காலை நான் பொறுத்துறேன் எல்லாருமே கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொருவருமே இங்கே நேரில் அந்த நிகழ்ச்சிகளை தருபவர்கள் ஸ்பான்சர்ஸை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த செயற்கை கால்களை தருபவருக்கு மனம் வேண்டும். அதை கெல்வின் ட்ரஸ்ட்டும் ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டும் இணைந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்போம். நேர்களே, கெவின் கேர் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால்களை பொருத்தும் அவங்களுக்கு அளவீடு பண்ணுறது இன்றைக்கு ஒரு மாதம் கழித்து அந்த செயற்கை கால்களையும் பொருத்தும் பண்ணி நடைபெறுள்ளது. இந்த நிகழ்ச்சி முழுவதுமே திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்துடைய தலைவராக இருந்து வரும் திரு அன்பு வரதராஜன் அவர்கள் தான் அந்த சேவை மனப்பான்மையோடு இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் அரவணைத்து இதோ கெவின் கேருடைய இங்கே செம்பட்டியிலே அவருடைய கிளை இருக்கிறது. அந்த கிளை மேலாளர் இதோ நம்மோடு இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் இந்த கேம்ப் மூலமாக அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என் பேர் சதீஷ். நான் கெவின் கேர் நிறுவனத்தோட செம்பட்டி பிளான்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் கெவின் கேருடைய நிறுவனம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம பயனாளிகள் பயன்பெற்று அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கணுன்றது நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி வேறு எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். இது இந்த கேம்பில் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? செயற்கை கால் பொருத்துவதற்காக எத்தனை பயனாளிகள் வருவார்கள்? எத்தனை பேர் வந்திருக்காங்க? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன உங்கள் கையில் இருக்குது? இல்லை, இப்போ நம்ம ஒரு 100 பேர் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 40 பேர் வந்திருக்காங்க. மேலும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு செயற்கை கால்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க? இல்லை, இந்த கேம்ப் முடிஞ்சோடனே அதுக்குண்டான தேதி அறிவிக்கப்படும். என்ன இப்போ கெவின் கேருடைய நோக்கம் இதுதானா? இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையில் தான் தொடங்கப்பட்டதா? அந்த கெவின் கேர் பற்றி எங்கள் மக்களுக்கு சொல்லுங்களேன். எங்கள் சூப்பர் டிவி நேயர்கள் ஆவலோடு இருக்காங்க. இந்த கெவின் கேர் நிறுவனத்தோட எம்டின்னு பார்த்தீங்கன்னா சி.கே. ரங்கநாதன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான நிலையிலேருந்து இப்போ உயர்ந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுலையும் பல நிறுவனங்கள் உண்டு. அதில் இந்த டைரின்றது ஒரு நிறுவனம். ஸோ அவருடைய மிஷன் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரோக்ராமை அவர் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவார். மேலும் நிறைய ப்ரோக்ராம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அவர். கண்டிப்பாக அவருடைய எண்ணம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் பல சேவைகளை கெவின் கேர் நிறுவனம் செய்ய வேண்டும் என்று நாங்களும் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், வாழ்த்தி கொண்டே இருக்கிறோம். தேங்க்யூ. நேர்களே, மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையிலே கெவின் கேர் நிறுவனமும் ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டும் இணைந்து நல்ல பல சேவைகளை செய்து வருகின்றது. கிளை மேலாளர்கள் அற்புதமாக சொன்னார்கள். இங்கே பிஆர்என்பி ஸ்கூலில் எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அந்த அன்பானவர்களெல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் நல்ல ஒரு சகோதரர். அளவீடு பணி முடிந்திருக்கிறது. எங்கேருந்து வர்றாரு சார்? அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், வி. ராஜேந்திரன். சரி, நான் வடமேர கொல்லப்பட்டியிலேருந்து வர்றேன். எனக்கு இது மாதிரி கால் 2022 கால் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. எப்படி கால் எடுத்தது? எதனால்? கால் ஆக்சிடென்ட், ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டாக இருக்குது. அது மூலமாக சுகர் இருந்தனால அந்த கால் ரிமூவ் பண்ண வேண்டியது. 4-5 வருஷமாக சிரமப்பட்டு அப்புறம் பழையபடிக்கு இப்போ ஒரு நல்ல ஆப்ரேஷன் பண்ணுங்க நல்ல நடந்திருக்கு. கவர்மெண்ட்லேயும் எனக்கு ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் இருந்து எனக்கு இது பண்ணுறாங்க. இப்போ கால் அளவு எடுத்திருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்ல முறையில் வச்சு எல்லாருமே எல்லாத்துக்கும் நாங்கள் வந்த அனைவருக்குமே நல்ல மரியாதை கொடுத்து எல்லாத்துக்குமே அளவுகள் நல்ல சரியான முறையில் எடுத்து
எங்களுக்கு உணவுகள் வழங்கி எல்லாருமே எங்களுக்கு நல்ல அன்பான முறையில் இது பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க, எந்த குறையும் இல்லை. இதே மாதிரி நல்ல மற்றவர்களும் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் ட்ரஸ்ட்டுகள் மற்றவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி உதவிகள் எப்படி இங்கே நடக்குதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு அறிவிச்சாங்க. எங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோன் நம்பரை வச்சு அவங்க வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் வந்து நம்ம எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போ நல்ல யாரும் எந்த குறையும் கிடையாது. எல்லாருமே நிம்மதியாக வந்து கரெக்டான முறையில் அளவு எடுத்து நல்ல முறையில் வந்து எல்லாருமே எங்களுக்கு நல்ல முறையில் கவனித்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. இதே மாதிரி வந்து மற்றவங்களும் வந்து சின்ன சின்ன உதவிகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் செய்ய வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், இதே மாதிரி நாங்கள் அது கெவின் கேரும் அந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டு தான் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அளவீடு பண்ணி முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த செயற்கை கால் வரும்னு சொல்லியிருக்காங்க? அதாவது ஒரு மாதத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த கால் வந்து கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்காங்க. அளவுகள் எடுத்து ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், மற்ற உபகரணங்களும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு யார் என்னென்ன வேணுமோ அதை கேளுங்கன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஸ்டிக் வேணும், கால் வேணும்னு சொன்னேன். எனக்கு அதே மாதிரி வந்து அவங்க எழுதி நல்ல முறையில் ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் மீண்ட வாழ்க்கை ஒரு 60-70% உங்களுக்கு அந்த மீண்ட வாழ்க்கை வரும் இல்லையா? அந்த நம்பிக்கை ஒளி இன்னைக்கு தந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த சங்கத்தை கெவின் கேர் ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டு இணைந்து தான் அந்த கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க பிஆர்என்பி ஸ்கூலில். நம்மளுடைய சூப்பர் டிவி இங்கே நடக்கிறதெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோம். சூப்பர் டிவி பார்க்குறீங்களா? இப்போ சூப்பர் டிவி பார்க்குறேன். சூப்பர் டிவி பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்ல முறையில் அதுலேயும் பார்த்து இது பண்ணுறோம். ராஜேந்திரன் அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி. கண்டிப்பாக மீண்ட வாழ்க்கை வரும். இனி அடுத்தடுத்த நேரை சந்திப்போம். நேர்களே, இங்கே மற்றும் ஒரு பயனாளி இருக்கிறார். திண்டுக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிக்கென்றே ஒரு நல சங்கம் அவனுடைய நல்வாழ்வுக்காக அமைச்சிருக்காங்க. அதன் தலைவராக நம்முடைய அன்பு வரதராஜன் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி கேம்ப் பிஆர்என்பி பள்ளியில் அடுத்த பயனாளி இங்கே ஏதோ நம்மோடு இருக்கிறார். வணக்கம் தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாரத் ராஜா சார். பாரத் ராஜா. ஆமாம் சார். பாரத் ராஜா எங்கேருந்து வரீங்க? மதுரை சார். ஓ, மதுரையிலேருந்து வரீங்க. சரி, இங்கே யார் இருக்காங்களா? நம்ம அன்பு அண்ணன் வரதராஜன் தான் நமக்கு இது பண்ணி ஒரு வாரமாக அவர் ஃபாலோ பண்ணி இப்போ இன்னைக்கு வர வச்சிட்டாரு. சரி சரி சரி. அப்போ அவர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன ஆச்சு? காலுக்கு முதல்ல என்ன ஆச்சு? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சமீபமாக. ஆக்சிடென்ட் ஆகி அது சலம் ரொம்ப வந்துட்டு இருந்தனால அது கால் எடுக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா உடம்புக்கு ஏறிடுன்ட்டாங்க. சரி பார்த்துக்கலாம். இப்போ கால் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 6 மாதம் ஆகுது சார். 6 மாதம் ஆச்சு. இப்போ அளவீடு முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க, டீ எல்லாம் கொடுத்தாங்க. எப்போ உங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் எப்போ வரும்? அது சொல்லியிருக்காங்க. வரதராஜனை கூப்பிட்றேன்ருக்காங்க. இப்போ இந்த கெவின் கேர் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்களே, அவங்களோட சேவையை பற்றி கொஞ்சம் நம்ம சூப்பர் டிவி நேர்களுக்கு. இல்லை அதான் சார், இப்போ நான் வந்து இப்போ இந்த ஒரு 6 மாதமாக தான் இந்த ஃபீலை உணர்றேன். எனக்கு முன்னாடி வந்து பல வருஷமாக ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த ஒரு 6 மாதமாக தான் அதுக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களோட யார் வந்திருக்காங்க? ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க பேர்? அவங்க பேர் ஜெனிஃபர். ஜெனிஃபர் அம்மா வாங்க. ஜெனிஃபர் அம்மா சொல்லுங்கள். இப்போ உங்கள் கணவருக்கு செயற்கை காலத்து அளவீடெல்லாம் முடிஞ்சிச்சு, செயற்கை லெக்ஸ் கால் வரப்போகுது. அந்த சேவைகள் இனி எப்படி அவருடைய இன்னொரு மீதி ஒரு 70-80% பழைய வாழ்க்கை திரும்ப போகுது இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன். எவ்வளோ சந்தோஷமா? அது வரைக்கும் ஹாப்பி தான். இவ்வளோ நாள் நடக்க முடியாமல் வந்தாங்க. ஹாப்பி தான் நடக்கிறாங்க. அதுக்கு தேங்க்ஸ். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜெனிஃபர். ஜெனிஃபர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கால் மாதிரி இல்லையா? அவங்க இல்லைன்னா உலகம் இல்லை. எனக்கு வந்து கை கால், ஒரு கை கால் இல்லை, அதை நினைக்கவே இல்லை. ஒய்ஃபு, இன்னொரு கை கால். கண்டிப்பாக அதெல்லாம் ஆஹா சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் இப்போ இன்றைக்கி வரதராஜன் சார் மூலமாக வந்திருக்கீங்க, அந்த அளவீடு பண்ணி முடிச்சிட்டிங்க, வீட்டுக்கு போகிறீங்க. ஜெனிஃபர் அம்மாவோட சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு மாத காலத்துக்குள்ளே அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு செயற்கைக்கால் பொருத்தி நீங்கள் நல்லா நடக்கிறீங்க, ஸ்டிக் வச்சு நல்லா நடக்கிறீங்க. அந்த வாழ்க்கை வரதராஜனுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அருமை நண்பர்களே, துணைவியாரோடு வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த துணைவி வாழ்க்கை துணைவி கண்டிப்பாக அவருக்கு கடவுள் எல்லா கருணையும் தர வேண்டும். அடுத்த பயனாளியை சந்திப்போம். நேர்களே, மற்றும் ஒரு பயனாளி இதோ நம்மோடு இருக்கிறார்கள். செயற்கை கால் பொருத்தும் அந்த அளவீடு பணி நடந்து கொண்டே இருக்கிறது. ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க. ஐயா பழனிசாமி. பழனிசாமி ஐயா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? காயத்திலிருந்து வரோங்க. காயத்திலிருந்து. திருப்பூர் காங்கேயத்திலிருந்து வந்திருக்கீங்க. எப்படி இங்கே நிகழ்ச்சி நடக்குது, செயற்கை கால் வந்து அளவீடு பண்ணுறாங்கன்னு எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணாங்களுக்கு. ஃபோன் பண்ணாங்க. ஆமாங்க. நீங்கள் அந்த சங்கத்தில் இருக்கீங்க, மாற்றுத்திறனாளி சங்கத்தில். சரி சொல்லுங்கள்.
அதனால் ஃபோன் பண்ணாங்க வந்தோம். சரி, நீங்கள் விவசாய கூலி தானே? சரி சரி, சொல்லுங்கள். இப்போ அளவெல்லாம் எடுத்துட்டாங்களா? இன்னும் எடுக்கல, இனிமேல் தான் எடுக்க போகிறாங்க. சரி, யார் கூட வந்திருக்கீங்க? நான் எங்கள் மகன் கூட வந்திருக்கிறேன். மகனோட வந்திருக்கீங்க. என்ன ஆச்சு மகன்கிட்ட கேட்போம். உங்கள் தம்பி சொல்லுங்கள், கொஞ்சம் அப்படி வந்துருக்கீங்க. என்ன ஆச்சு அப்பாவுக்கு? தோட்டத்தில் தென்னந்தோப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தீ மட்டையெல்லாம் போட்டு தீ வச்சுருந்தாங்க. அந்த தீ தணல் மட்டும் இருந்து அதுக்குள்ளே விழுந்துட்டாருங்க. தீ எரியற தீ இல்லைங்க, சும்மா தணலில் விழுந்ததுனால இந்த அளவுக்கு இதாகிடுச்சுங்க. கூலி வேலை, டெய்லி கூலி வேலை செய்கிறவங்க தாங்க. ஆமாங்க, நானே என் தங்கச்சி அப்பா 3 பேர் வந்தாங்க. ஆமாங்க. காங்கேயத்துலேருந்து ஒரு ஏழை விவசாயி இங்கே வந்து கேள்விப்பட்டு, ஏன்னா அவங்க சங்கத்தில் மெம்பராக இருக்கிறனால அவங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அளவீடு பண்ணி நடக்குதுன்னு. உடனே வந்து அளவீடு பண்ணியில் அவங்களுக்கும் அளவீடு எடுக்க போகிறாங்க ஐயா அவர்களுக்கு. காங்கேயத்துலேருந்து வந்திருக்கீங்க. சரியா, நல்ல சிறப்பாக உங்களை கவனிச்சாங்களா வந்த உடனே? என்ன பண்ணாங்க? ஜூஸ் கொடுத்தாங்களுங்க. சரி, சாப்பாடு இனிமேல் சாப்பிட்றோங்க. இனிமேல் சாப்பாடு தயாராக இருக்குது. சரி, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன், அந்த கெவின் கேர் சங்கம், அந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டுக்கு. சரி, நன்றி சொல்லுங்கள். நன்றிங்க. இந்த அளவுக்கு எங்களை வரவழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி 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 சொன்ன ஐயாவுக்கு நன்றி. அடுத்த பயனாளியை சந்திப்போம். நேர்களே, மீண்டும் கெவின் கேர் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் இவர்களோடு அற்புதமாக இணைகிறோம். இன்றைக்கு செயற்கை கால் பொருத்தும் ஒரு பெரிய வைபவம், ஒரு கேம்ப் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றுத்திறனாளிகென்றே நான் ஏற்கனவே சொன்னேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர்களுக்கு செயற்கை கால்கள் பொருத்துவதற்காக அளவீடு பணி இந்த முகாமில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எல்லோருமே தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த திண்டுக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்துடைய தலைவர் அன்பு வரதராஜன் அவர்கள் இது நம்ம இருக்கிறார்கள். இப்பொழுது ஃப்ரீடம் ட்ரஸ்ட் அற்புதமான ஒரு ட்ரஸ்ட்டு. அவர்கள் செய்கிற சேவை எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. சென்னையில் நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கு கூட பாருங்களேன், அவங்க இங்கே வந்து காலையிலே வந்து பொறுமை இருந்து எல்லாரையுமே வரவழைத்து உபசரித்து அவங்களுக்கு மனம் கோணாமல் அந்த அளவீடு பண்ணி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஃப்ரீடம் அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து இப்போ சார் நம்மளோட பேச போகிறார். வணக்கம் தலைவர், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய நேம் ஜெகன் சார். ஜெகன், சொல்லுங்கள். நான் வந்து இங்கே ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டில் ஃபீல்டு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீடம் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக மாற்றுத்திறனாளிகளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவும் வந்து முழுக்க பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டேட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அஸ்ஸாம் வரைக்கும் போயிட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் டவுன் சவுத்தில் வந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த சைடு வந்து மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம முகாம் போட்டு அவங்களுக்கான என்ன உபகரணங்கள் தேவையோ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதோட ஃபவுண்டர் வந்து டாக்டர் சுந்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அலாங் வித் அவங்களும் ஒரு டாக்டர் தான். இது ஒரு 30 வருடங்களாக இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 1500 கேம்ப் வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. கிட்டத்தட்ட ஒரு 45,000 மீல்க்கு வந்து பயணிகள் வந்து இதன் மூலிமா வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேம்ப் முழுக்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறது கெவின் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறையா கேம்ப் பண்ணணும் அப்படின்றது, அவங்களுக்கான சேவைகளை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்போது இந்த மாதிரி சேவைகள் செய்யணும்னு எப்படி உங்கள் டாக்டருக்கு எப்படி தோணுச்சு? பேசிக்காகவே அவங்க வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷனோட டாக்டர். அவங்க வந்து ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காங்க. அது வந்து மோஸ்ட்டாக இந்தியா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புக் அது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இதில் இந்தியா லெவலில் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. அதனால் வந்து அவரோட எண்ணம் என்னவென்றால், மாற்றுத்திறனாளிகள் வந்து நடக்க முடியாதவங்க அப்படின்றவங்க யாருமே இருக்கக்கூடாது. அவங்களால முடிஞ்சது நம்மளால் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது தொடர்ந்து அவங்க சேவை செஞ்சிட்ருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்தாலும் கூட அவங்களுடைய டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றி தரும் நல்ல ஃபீல்டு ஆஃபீஸர் திரு ஜெகன் அவர்கள் இங்கே நமக்கு திண்டுக்கல்லை வந்து அவங்க 1500 கேம்ப் நடத்திருக்காங்கன்னு பாருங்கள். இன்னும் 2 இல்லை, அவ்வளோ பேரையும் அரவணைச்சி இங்கே வரவழைச்சி செயற்கை காலுக்கு அளவீடு எடுத்து செயற்கை காலுக்கு அந்த ஒரு கால் அளவீடு எடுக்கிறீங்கல்ல, அந்த ஒரு பயனாளிக்கு எவ்வளோ காஸ்ட் வரும்? ஒரு கால் வந்து கிட்ட 12,000 ரூபாய் கிட்ட வருங்க. 12,000 ரூபா. ஆமாங்க சார். அதை நீங்கள் மட்டும்தான் மீட் அவுட் பண்ணுறீங்களா, வேறு உங்களோட அந்த 12,000 ரூபாய் அவங்களுக்கு? ஆமாங்க. இந்த செலவு ஃபுல்லாக உங்களுடைய? ஆமாம், கெவின் கேர் மூலிமா ஒரு கேம்புக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நமக்கு இதை வழங்குவாங்க. இப்போ இங்கே திண்டுக்கல்லில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்றே ஒரு சங்கம் இருக்குது. மாற்றுத்திறனாளி பலன் பெறும் வகையில் திரு வரதராஜன் அவர்கள் மாவட்ட தலைவர் இருக்காங்க. அந்த சங்கத்தை பற்றி எங்கள் சூப்பர் டிவி நேயர்களுக்கு சொல்லுங்கள்.
ஸோ வரதராஜன் சார் வந்து எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக தெரியும். நாங்கள் வந்து இங்கே கோவில்பட்டியில் கேம்ப் போட்டிருக்கோம். அப்போ வந்து திண்டுக்கல்லேருந்து அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்து அளவு எடுத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே கான்டாக்டில் இருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, என்னோட மாவட்டத்தில் நான் இருக்கிற இடத்துல வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு என்னோட பேரில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலங்களாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான நேரமும் சமயமும் வந்து இப்போ தான் அமைஞ்சுது. ஸோ அதனால் அவர் சார்பாக வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 120 பேருக்கு வந்து நம்ம அளவு எடுத்து முகாம் கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த பெருமை வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து வரதராஜன் சாருக்கு தான் சேரணும். ஏன்னா இந்த இப்போ நடக்கிற ஒரு விஷயம் வந்து அவரால் மட்டும்தான் சாத்தியமானது. அவர் தான் எங்களை வந்து கேட்டு இங்கே பண்ணுங்கள், எங்கள் மக்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கேட்டாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கோம் நாங்கள் இப்போது. அருமை ஜெகன், தேங்க்யூ. திரு வரதராஜன் அவர்கள் மூலமாக இங்கே வந்து கோயில்பட்டியில் நடந்ததை பார்த்துட்டு வரதராஜன் சார் இங்கே எங்கிட்டையும் 120 பேருக்கு மேலே இருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அப்படியே அவங்கள வரவழைச்சி அந்த பயனாளிகள் பலன் பெறும் வகையில் ஒரு சேவை மனப்பான்மையோடு இங்கே வரவழைச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய சேவை மென்மேலும் பெருகணும். ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டு வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பேசப்படுகிற ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்க வேண்டும். அதான் அந்த ட்ரஸ்ட்டோட அமைச்சரோட நோக்கம். அதை அற்புதமாக அவருடைய டாக்டர் அவர்கள் அற்புதமாக டாக்டர் சுந்தர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவருடைய சார்பில் திரு ஜெகன் அவர்கள் அற்புதமாக நமக்கு பேட்டி தந்தார்கள். நேர்களே, செயற்கைக்கால் அளவிடும் பணி, அந்த பொருத்தும் பணி, இன்றைக்கு வந்து அளவிடும் பணி மற்றும் ஒரு பயனாளி நம்மோடு இருக்கிறாங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க? அந்த சகோதரி செம்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேரை கேட்டுறோம். வணக்கம்மா, உங்கள் பேர்? முனியம்மாள் சார். முனியம்மாள். செம்பட்டியா பக்கத்துலையா? செம்பட்டி தான் சார். செம்பட்டியிலே இருக்கீங்க. எப்படி இந்த முகாம் இங்கே நடக்குதுன்னு எப்படி தெரியும்? அவங்ககிட்ட மாவட்ட தலைவர் சொல்லி தலைவர் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு உங்கள் காலுக்கு? சக்கரை வந்து எடுத்தாங்க சார். சுகர் இன்னும் ஆறாமல் இருந்ததுனால. எவ்வளோ நாள் ஆச்சுமா? ஒரு 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம் ஆச்சு. சரி, இப்போ எப்படியும் இந்த அளவீடு பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க சார். ரொம்ப பண்ணிட்டாங்க சார். சரி, என்ன இப்படிலாம் செஞ்சு கொடுத்த அந்த சங்கத்துக்கு, கவின் கேருக்கு, நம்ம ஃப்ரீடமுக்கு ரொம்ப நன்றிங்க சார். இப்படி இந்த மாதிரி கால் ஆளுங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப மனசார பாராட்டு. மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கு அது ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார், அது ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார், அவங்க தான் சார் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு கால் கிடைக்கும்? 1 மந்த்துக்கு ஆகும் சார். 1 மாதத்துக்கு கிடைச்சுன்னா கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சரி நல்லா இருக்கும். சரி, அதனால ஒன்றும் இல்லை. தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறை உண்டதோ, உங்கள் அங்கத்தில் குறை இருந்தால் அன்பு குறை உண்டோ சொன்ன கண்ணதாசன் சொன்ன மாதிரி. நல்லா கால் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சோம், அவ்வளோ நல்ல ஒரு மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். சரிங்க சார். வேறு ஒன்றும் இல்லைங்க சார். சரி, நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. நேர்களே, செம்பட்டியிலேருந்து வந்த சகோதரி அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 1 மாதத்துல எனக்கு கால் கிடச்சிடும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கால் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் சந்தோஷம் ரெட்டிப்பாகும். வாங்க அடுத்த நேரை சந்திப்போம்.
நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் கெவின் கேர் நம்மளுடைய அற்புதமான ட்ரஸ்ட் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் அவர்களோடு இணைந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் பலன் பெற வேண்டும் என்று அந்தந்த மாவட்டமும் நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் நல வாழ்வு சங்கம் திரு வரதராஜன் அவர்கள் தலைவராக இருந்து அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கால்களை இழந்தவர்கள், அந்த கால்களை இழந்து விட்டோமேன்னு நினைக்க வேண்டாம், அவர்களுக்கு செயற்கை கால்களை பொருத்தி அவருடைய வாழ்வில் எப்படி இருந்தார்களோ அந்த வாழ்வுடைய ஒரு 70-80% வாழ்க்கையை மீண்டும் கொண்டுவதற்காக அந்த கால்களை பொருத்துவதற்காக செயற்கை கால்களை பொருத்தும் பணி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் பிஆர்என்பி ஸ்கூல் மிகவும் புகழ் வாய்ந்த அந்த நம்மளுடைய வாக்கிங் பிளேஸுக்கு ஏற்பாப்படியே இருக்குது சிலுவத்தூர் ரோட்டில். இப்போ நம்ம டாக்டர் நம்மளோட இருக்கார், சென்னையிலேருந்து ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டில் பணிபுரிகிறார். ஜெகன் அவர்கள் பேட்டில் சொன்னாங்க கிட்டத்தட்ட 1500 கேம்ப்ஸ் நாங்கள் நடத்தியிருக்கோம். எவ்வளோ அற்புதமான அந்த டாக்டர் அவருடைய நிறுவனருக்கு பெருமை. ஏன்னா அவங்க ட்ரஸ்ட் ஆரம்பித்த நோக்கமே அதுதான், எல்லாருக்கும் சேவை செய்யணும். இப்போ டாக்டர் அவர்கள் இன்றைக்கு திண்டுக்கல்லில் நடைபெற்றிருக்கின்ற அந்த முகாம் பற்றி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெயவேலு, முடநீக்கியல் வல்லுநராக பணியாற்றி வந்துட்டுருக்கேன். ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டோட இணைஞ்சு பணிபுரியத்தை ரொம்ப பெருமையாக நினச்சிட்ருக்கோம். எங்கள் நிறுவனர் பேர் வந்து டாக்டர் சுந்தர். அவர் வந்து ஒரு ஃபிசியாட்ரிஸ்ட், உடல் ஊனத்தை பார்க்கக்கூடிய பிரத்யேகமான டாக்டர். அவரோட வழிகாட்டுதலின் பேரில் தான் நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் இந்த கேம்பை வந்து நடத்திட்டுருக்கோம். இந்த கேம்போட முழு ஸ்பான்சர் வந்து கெவின் கேருங்கிற நிறுவனம் எடுத்துகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கால் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கம்பைன்டு ப்ராஸ்தட்டிக் சொல்யூஷன். நாம் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் முகாம் நடத்துவாங்க, அதில் வந்து எண்டோஸ்கெல்டன், எக்ஸோஸ்கெல்டன், ஜெய்ப்பூர் ஃபுட்டு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு டிசைன் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து பெனிஃபிஷரிக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு கொடுக்குறோம். அவங்க எண்டோ கேட்டாங்கன்னா எண்டோ கொடுக்குறோம், எக்ஸோ கேட்டாங்கன்னா எக்ஸோ, அதாவது அந்த ஷெல் டைப்பு, ஃபோம் டைப்பு, என்ன மாடல் லிம்பு வந்து பெனிஃபிஷரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து இந்த வழிவகையை பண்ணியிருக்கோம். இதுவரையும் ஏகப்பட்ட கேம்ப் நடத்தியிருக்கோம். எல்லா கேம்புமே இந்த கம்பைன்ட் ப்ராஸ்தட்டிக் மாடலாக தான் நாங்கள் வந்து கேம்ப் நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுத்தோன்னா எங்களோட நோக்கமே வந்து 1 மாதத்துக்குள்ளே இந்த கால் வந்து உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற பெரிய ஒரு மோட்டோ வச்சுட்டு இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அளவு எடுத்தோன்னா இதுலேருந்து 1 மாதம் கழித்து இந்த செயற்கைக்கால் வந்து திறம்பட செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிஓபி காஸ்டிங் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து போய் ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகும்போதும் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஹேண்ட் ஓவரிங் த ப்ராசஸ் கிடையாது. கொடுக்க போகும்போதும் அவங்க காலில் பொருத்தி பார்த்து உயரம் அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, டைட்டாக இருக்கா, லூஸாக இருக்கா, இந்த மாதிரி எல்லா விதமான செக்கிங்கும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு செயற்கை கால் கொடுக்குறோம். செயற்கை கால் மட்டும் கொடுக்குறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அவங்களுக்கு தேவையான உபகரணம் நடக்கிறதுக்கான செயற்கை கால் மட்டும் கொடுத்தா கூட அவங்களால நடக்க முடியாது. முட்டிக்கு மேலே சப்போஸ் கால் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து செயற்கை கால் பண்ணால் உடனடியாக பயிற்சி பண்ண முடியாது. இது வந்து கேம்ப் ஆஸ்பெக்டில் அவ்வளோதான் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான வாக்கர், எல்போ கிரச்சஸ், வாக்கிங் ஸ்டிக்கு, சிலவங்களுக்கு வந்து ஷூ, இந்த தீயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிலிக்கான் ஸ்லீவ், இது எல்லாமே வந்து அதில் ஆஃபர் பண்ணுறோம். இதோட முத்தாய்ப்பாக என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு கிட் பேக் கொடுப்போம். அந்த கிட் பேக்கில் வந்து வாரண்டி கார்டு கொடுக்குறோம். 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நாங்கள் வந்து இந்த செயற்கை காலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். அதில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை சரி பண்ணி அவங்க வாங்கிக்கிற மாதிரியான தகவல் தொடர்புக்கு அதில் வந்து டெலிஃபோன் நம்பர்ஸு, மெயில் ஐடிஸ் எல்லாமே வச்சு ஒரு கார்டு ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுக்குறோம். அது கூட ஆக்சசரிஸ் கொடுக்குறோம். அவங்க போட்டுக்கிறதுக்கு சாக்ஸ் உள்ளிட்ட பொருட்கள், ஃபோம் பேட்ஸு, இதெல்லாம் கூட நாங்கள் வந்து அதை வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிட் பேக்கில் போட்டு கொடுக்கறதுனால அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். வாங்கிட்டு கொஞ்ச நாள் போய் யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் டைட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. லூஸ் ஆகிடுச்சு, ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க, அடுத்த காலுக்கு போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலோட பணம் நிறைய செலவு பண்ணுறதுனால அவங்க யூஸ் பண்ணணுங்கிற நிலைமையை நம்ம யோசித்து அந்த கிட் பேக் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கிட் பேக்கில் அவங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் இருக்குது. அதனால் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ஒரு கால் கிடைக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த வருஷத்தில் உடையும் போது அவங்களுக்கு அந்த கால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இந்த வாரண்டி கார்டு சிஸ்டத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே நாங்கள் வந்து அந்த வாரண்டி கொடுத்து அதை வந்து இப்போ ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்து அந்த அட்ரஸில் வந்து அவங்க வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு வசதிகளையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். அருமை. நான் என்ன பேசுகிறதுன்னு கேட்டார் டாக்டர், இவ்வளோ பேசிட்டார். அதுதான் சார் சேவை சங்கம், அதுதான் ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டு. ஏன்னா அவங்க எந்த நோக்கத்தில் அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தாங்களோ
அந்த ட்ரஸ்ட்டோடைய நோக்கம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ சொல்லிட்டார் பார்த்தீங்களா டாக்டர், மனக்கட கட 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 கடன்னு ரியலாக நடக்குது. ஒரு பேஷண்ட்டு முன்னாடி டாக்டர் எப்படி இருக்கணும்னா பேஷண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை அற்புதமாக இங்கே வந்து அத்தனை நோயாளிகளுக்குமே பேஷண்ட்டாக பொறுமையாக இருந்து அவங்களுக்கு கால்களை அளவிடும் பணி வெகு சிறப்பாக நேரில் வந்து பார்க்குறவங்களாம் பாருங்கள். நம்ம சூப்பர் டிவி மூலமாகவும் இப்போ யூடியூப்லேயும் உங்களுக்கு இதுக்காக அந்த நிகழ்ச்சி முழுவதுமே தரப்போம், எல்லாரும் பார்க்கணும். அப்படி பண்ண அற்புதமான ஒரு நல்ல காரியத்தை தான் டாக்டர் சுந்தர் அவர்கள் எதுக்காக நிறுவனாரோ அந்த காரியம் நடந்திருக்கு. 1500க்கு மேற்பட்ட முகாம்கள் நடந்து இன்றைக்கி திண்டுக்கல்ல அவர் சார் வந்து டாக்டர் டீமோடு வந்துட்டார் சென்னையிலேருந்து. நல்ல பணியை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட் இன்னும் நிறைய இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட் பேசப்பட வேண்டும், பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் பல காரியங்களை அற்புதமாக செய்ய வேண்டும் என்று உங்கள் சார்பிலும் நம்ம எல்லோருமே சூப்பர் டிவி சார்பிலும் வாழ்த்துவோம். டாக்டர்களுக்கு தொடர்ந்து அவருடைய பணி சிறக்கணும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். நேர்களே, மாற்றுத்திறனாளிகளுக்காக செயற்கை கால்கள் தருவதற்காக அந்த கால்களை பொறுத்தும் அளவீடு பணி நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், சிலுவத்தூர் ரோட்டில் இருக்கிற அந்த பிஆர்என்பி பள்ளி, அந்த பள்ளியுடைய தாளாளர் மதிப்புக்குரிய திரு சந்திரமோகன் சார் நம்மோடு இருக்கிறார். அவர் தான் இந்த நிகழ்ச்சி நடந்த முகாம் நடைபெறுவதற்கு நல்ல உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க, அந்த டாக்டர்ஸ் பேசுனாங்க, பயனாளிகள் பேசுனாங்க, எப்படியெல்லாம் அளவீடு பண்ணுறாங்க, நாங்கள் எத்தனை வருஷமாக சேவை செய்கிறோம் அந்த சொல்லி அந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்தவர்களும் ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டும் பேசினாங்க. கெவின் அந்த குரூப்பை சேர்ந்தவர்களும் பேசினார்கள். இப்போ நம்ம சந்திரமோகன் சார் அவர் ஸ்கூல் ஆரம்பித்த காலத்திலேருந்து எவ்வளவோ சேவைகள் செய்திருப்பார். இன்றைக்கி மலர் நிறைவாக இருக்குது சார். எனக்கு அந்த கால்களை அளவிடும் பணிக்காக நான் ஸ்கூல் கொடுத்தேங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். இப்போ சார்ட்டே கேட்டோம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம். சூப்பர் டிவி நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். புத்தாண்டு பிறக்க போகுது 2026. இந்த கட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை உபகரணம் பொருத்தும் பணி எனது பள்ளியில் நடைபெறுகிறது என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி நினைக்கும் பொழுது எனக்கு பாரதி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பொதுவாக மனிதர்களுக்கான கடமைகள் 2 என்று அவர் சொல்லுவார். ஒன்று தன்னை கட்டுதல், தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுதல். எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், தன்னை கட்டுதல். 2வது முக்கியமானது என்னன்னாக்கா பிறர் துயர் தீர்த்தல், மற்றவர்களுடைய துயரத்தை நாம் போக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு எனது பள்ளியில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால்கள் பொருத்துவதற்காக அளவீடுகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் கருதுகிறேன். சென்ற வருடத்தில் 2025 மிக சிறப்பான ஒரு பணி என்ன அப்படின்னாக்கா இந்த பணியை கருதுகிறேன். இந்த பணி ஒரு மன நிறைவான ஒரு பணியாகும். ஏன்னா என்னுடைய பள்ளிக்கூடத்திலேயே வேலை பார்த்த வெள்ளச்சாமின்னு ஒரு வாட்ச்மேன், அவர் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக என்கிட்ட பணியாற்றினவர். இப்போ தான் கொரோனா பீரியடில் அவர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லைன்ட்டு போனார். அவருக்கு இன்று செயற்கை கால் பொருத்தப்பட்டு அவர் பயனடைந்திருக்கிறார் என்றால் அது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தவர் ஒருத்தருக்கே இந்த நிலைமை அப்படின்னாக்கா, இங்கே திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அல்லது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் கெவின் கேர் நிறுவனமும் நம்ம மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கமும் ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டும் மற்றும் சூப்பர் டிவி எல்லாரும் இணைஞ்சு நல்ல அருமையான ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை இன்னும் நிறைய பேர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இதை உடனடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். பல ஆசிரியர்களை உருவாக்குற பணியில் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஏன்னா நானும் ஒரு ஆசிரியை மகன் தான். திரு சந்திரமோகன் சாருக்கு மனப்பூர்வமான நன்றிகள். இடம் கொடுத்ததோட மனம் கொடுத்தாரு, இடம் கிடச்சிருச்சு. மனக்கதவு அடைத்து கொள்ளவில்லை. அவருடைய தாராள மனப்பான்மைக்கு நன்றிகளை சொல்லி அவருக்கும் நம்முடைய சூப்பர் டிவி சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வரப்போகிற பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் நன்றிகள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அன்பான வரதன் சார். எங்கள் சூப்பர் டிவியில் மேனேஜராக இருந்து எந்த லைவாக இருந்தால் களப்பணிகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்காக மாவட்ட சங்கம் ஒன்றை ஏற்படுத்தி அதன் தலைவராகவும் இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த செயற்கை கால் பொருத்துவதற்காக அளவீடு பணியை வெகு சிறப்பாக காலையிலே வர சொல்லிட்டார். சார் 8 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்ட்டார். அடடா வந்த நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அளவீடு பணியெல்லாம் பொருத்தி நடந்துங்க. 1 மாதம் கழிச்சு எங்களுக்கு கால் கிடைக்கும்னு சந்தோஷத்தில் போயிருக்காங்க. இப்போ நேராக வரராஜன் சார்ட்டே உங்களுடைய சங்கத்தோட ஆரம்பித்த நோக்கம் என்ன, எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நேராக கேட்டுருவோம். சொல்லுங்கள் சார். வணக்கம். நமது திண்டுக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு சங்கம்
கடந்த 1993ஆம் ஆண்டு எங்களுடைய மாவட்ட செயலாளர் ராமலிங்கம் உட்பட பல முன்னோர்கள் அவங்களோட வழிகாட்டுதலின்படி எஸ்கேசி குப்புசாமி ஐயா, ரொட்டேரியன் ஜிஎஸ் ஐயா உட்பட திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தாலையும் கடந்த 32 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப கம்மியாக வச்சாலும் இப்போ திண்டுக்கல்லில் ஒரு 50,000 மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களில் ஒரு ரொம்ப கம்மியாக வச்சாலும் ஒரு 30,000 பேருக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மூலியமாக அரசு மற்றும் தனியாரிடமிருந்து பல்வேறு நலத்திட்டங்கள், அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சட்ட ரீதியாக தீர்வு காண்றது உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அவங்களோட கேம்புகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டுகளாக நம்ம கலந்துக்கிறோம். நமக்கு தகவல் தெரிஞ்ச உடனே அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 20 அல்லது 30 மாற்றுத்திறனாளிகள், ஏற்கனவே பயன் அடைந்தவர்கள் பொருள் இருக்கிறவங்கள திரும்ப அழைத்து செல்ல வாய்ப்பில்லை. அவங்க பயன்பெறாத புதிய மாற்றுத்திறனாளிகளை எல்லாரையும் கொண்டுட்டு போய் அவங்க பயன்பெறும் வரையில் இந்த முகாம்களில் கலந்து கொள்ள செஞ்சு, இப்போ கடைசியாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவில்பட்டியில் நடந்த கேம்ப்லாம் பெரிய அளவில் இங்கேருந்து போயிட்டு அவங்களே ஒரு 600க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சர்வீஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் தமிழகம் முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகள் நிறையா கலந்துக்கிட்டாங்க. இங்கே நடக்கிற இந்த முகாம் செயற்கை காலுக்காக மட்டும் பிரத்யேகமாக நடக்குது. ஆனால் அந்த கோவில்பட்டி முகாமை பொறுத்தளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான A to Z எல்லாமே, முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க, முதுகுத்தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி பேட்டரி வீல் சேரு, நிறைய விஷயங்கள் எல்லாமே அவங்க குறைகள் அவங்கள ஆளை பார்த்த உடனே அவங்க டாக்டர்ஸ் முடிவு பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு இது இருந்தால் அவங்களோட வாழ்வாதாரம் சிறக்கும், அவங்களால நடக்க முடியும், அவங்களால யாரோட உதவியும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய் வர முடியும், அவங்களோட வேலைகளை அவங்களே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத அந்த டீம் உடனே கெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட் ஒவ்வொரு முகாம்லேயும் ஒவ்வொரு ஸ்பான்சர் மூலியமாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம கெவின் கேர் நிறுவனம் மிகச்சிறப்பாக திண்டுக்கல் மாவட்டத்துக்காக மிகப்பெரிய அளவில் நிதியை ஒதுக்கி இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேவையில் இந்த நிகழ்ச்சியை வெளியில் கொண்டு போகிறதுக்கு உதவிய சூப்பர் டிவிக்கும், இந்த தகவலை வெளியில் கொண்டுட்டு போன பத்திரிகையாளர்களுக்கும், எனது அருமை நண்பர் ஜான் அவர்களுடைய கல்லூரி ஆசிரியர் பெருமக்களுக்கும், இடம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே என்னென்னமோ சேவை எல்லாரும் செய்கிறீங்க, நான் இடம் கொடுக்குறத ஒரு சேவையாக நினச்சிக்கிறேன், அது எனக்கு ஒரு சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. உங்கள் ஸ்கூலு என்கிட்ட இது கேட்குறீங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் அப்படின்னு உடனே பள்ளி தாளாளர் சந்திரமோகன் சார் உத்தரவு கொடுத்தாங்க. அவங்க அனுமதியோடு மிகச்சிறப்பாக இப்போ அவங்க பள்ளியை நம்ம பயன்படுத்தி இந்த முகாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு உதவிய சூப்பர் டிவி பாலாஜி அவர்களுக்கும், கேமராமேன் ரமேஷ் அவர்களுக்கும், ஆடிட்டர் பிரபாகர் சார் அவர்களுக்கும், இன்னும் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் சந்திரசேகர் அனைவருக்கும் நன்றிகள். அனைவருக்குமே நன்றி. ஏன்னா காலையில் அவங்களுக்கு டீ கொடுத்ததுலேருந்து சாப்பாடு கொடுத்தது உபசரித்த அந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டு கெவின், அதே மாதிரி நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல சங்க தலைவர் திரு வரராஜன், இடம் தந்து உதவிய, மனம் தந்து உதவிய திரு சந்திரமோகன் அவர்கள், தாளாளர் அவர்கள், அவர் எல்லாருக்குமே நன்றிகளை சொல்லி, திரளான பயனாளிகள் இங்கே கலந்து கொண்டு அளவு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு 1 மாதத்தில் கால்கள் அற்புதமாக வழங்கப்படும் என்பதை சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் அற்புதமோடு என்னோட அற்புதமாக ஒத்துழைத்த சூப்பர் டிவியுடைய எங்களுடைய உரிமையாளர் திரு பாலாஜி அவர்களுக்கும், சீனியர் கேமராமேன் ரமேஷ் அவர்களுக்கும், அன்பு வரதராஜன் சாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வாருங்கள், தொடர்ந்து அவங்களுடைய சேவைகளை மனப்பூர்வமாக இந்த உலகம் இருக்கும் வரை நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம், ஊர்கூடி தேர் எழுப்போம். நன்றி, வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.